ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஹாஃப் மூன் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யூபின் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பட் அது நம்ம யூபின்னாக யூஸ் பண்ணாமல் அது கூட வந்து நம்ம இந்த மதுரமல்லி ஃப்ளவர்ஸ் ஃபோம் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா, அதை அட்டாச் பண்ணி ஒரு ஏர் கிளிப் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிளிப் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 4 சென்டிமீட்டர் அதாவது லென்த் அண்ட் பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்க அளவுக்கு ஒரு ஹாஃப் மூன் ஷேப் வந்து நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சி வச்சுக்கணும் ஒரு பேப்பரில். அதை வரைஞ்சி வச்சுட்டு அது மேலே OHP ஷீட்டை ஒரு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் மூன் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது உள்ளேயே வந்து அதாவது நம்ம அந்த ட்ரேசிங் ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸை ஒரு லீஃப் பட்டனில் அப்படியே சுற்றி ஒட்டிட்டு வரணும். 2 சைடும் ஆப்போசிட் பார்க்குற மாதிரி ஒட்டுங்க. ஸோ சென்டரில் வரும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி 2 சைட் பெட்டல்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஹேர் கிளிப் செய்கிறதுக்கு வந்து நான் எந்த அவுட்லைனும் கொடுக்கல. நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அவுட்லைனை ஃபாலோ பண்ணி தான் இந்த லீஃபை நான் ஒட்டியிருக்கேன், இந்த ஸ்டோன்ஸை நான் ஒட்டுறேன். அதாவது எப்படின்னா, நம்ம இந்த ஜர்கான் த்ரெட்டு அப்படி இல்லைனா ஸ்டோன் செயின்ஸ் அதெல்லாம் அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தானே இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நான் அப்படியே டேரெக்டாக அவுட்லைனை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒட்டிக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டணும், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி த்ரெட் அப்படி இல்லைனா ஸ்டோன் செயின் ஏதாவது அவுட்லைன் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒன்றும் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸை நான் இந்த கேப்ஸில் வந்து ஃபில் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து மோஸ்ட்லி அது அந்த கேப் வந்து சென்டர் ப்ளேஸில் தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம அந்த சென்டரில் ஒரு அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நிலாவுக்கு ஒரு ஸ்டாரும் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் ஒரு 5 ஸ்டோனை ஃப்ளவர் ஷேப்பில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான் நமக்கு ஸ்டாரு. ஸோ நான் இப்போ வந்து க்ரீனில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிங்க் பண்ணிட்டதுனால இதுக்கு வந்து க்ரீன் பண்ணி காமிச்சிருக்கேன். காய வைக்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணினது. ஸோ அதை பேஸ்ட் பண்ணும்போது நம்ம பிங்க் தான் இதுக்கு பேஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீவேக்ஸ் ஷீட்டு அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த ஸ்டார் இருக்குல்ல, நம்ம செஞ்சுருக்கோம்ல அந்த ஸ்டோன் ஸ்டார் பிங்க், நான் இப்போ பிங்க் மாற்றிட்டேன், அது காஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த பிங்க் மாற்றிட்டேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு ஐபினை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பீவேக்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம அதை க்ரிப்புக்காக நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு, நான் இப்போ வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மூன் ஷேப் கூட அதை வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பீவேக்ஸ் ஷீட்டை வந்து பேஸுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி அந்த மூணுக்கு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப இன்னொன்று அது மேலே மறைக்கிறதுக்காக பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் வெறும் OHP ஷீட் அண்ட் ஒரே ஒரு பீவேக்ஸ் ஷீட் ஒட்டினீங்கன்னா அவ்வளோவா வந்து அது கொஞ்சம் அது உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபாக இருந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 1-2 பீவேக்ஸ் ஷீட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதுக்கு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாலிடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்த ஹாஃப் மூன் வித் ஸ்டார்க்கான யூபின்காக ரெடி பண்ணது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதை அப்படியே வந்து யூபினோ இல்லை வேறு ஏதாவது கிளிப்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் பண்ணணுன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்காக அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டோன் ஒர்க்கோட கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு அந்த மதுரமல்லி ஃப்ளவர் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு அலிகேட்டர் கிளிப் மாதிரி தான் நான் இதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மூன் ஷேப் கிளிப்பை, அதை வந்து ஒரு பீவேக்ஸ் ஷீட்டில் நம்ம அளவு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அதாவது அவுட்டர் சைடில் அந்த நிலா ஷேப்புக்கு வர்றதுக்கு அவுட்டர் சைடில் வந்து நீங்கள் ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த அவுட்டர் இது பீவேக்ஸை கட் பண்ணிக்கோங்க. உள் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நான் இப்போ பண்ணியிருப்பேன் பாருங்கள் வீடியோவில், அதே தான். நீங்கள் ஒரு அவுட்லைனை வந்து அதில் வரைஞ்சிக்கணும். இந்த இன்னர் மூனோட அவுட்லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் ட்ரேஸ் பண்ணதுலேருந்து ஒரு 0.3 சென்டிமீட்டர் to 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் அதாவது ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கும் கம்மியான அளவில் நீங்கள் வந்து அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து ஷேப் பண்ணணுன்ற அவசியம் வராது. அது கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை அளவு வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஹாஃப் மூன் ஷேப்பில் நம்ம அந்த பீவேக்ஸ் ஷீட் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் வந்து இந்த மதுரமல்லி நான் வந்து ஆல்ரெடி இந்த மல்லி எப்படி செய்யணுன்றதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லாம் நான் போட்டிருப்பேன். ஸோ
முடிஞ்சால் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணுன்றது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃப்ளவரோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு ஒட்டும்போது எப்படின்னா, நீங்கள் ஸ்டெம்மை வந்து ஃபஸ்ட் லேயர் ஒட்டும்போது ஒரு ஆஃப் வேல இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாதி இருக்க மாதிரி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் ஒட்டும்போது ஒரு கால் அளவுக்கு இருக்க மாதிரி ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளேஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டெம்மோடையே வந்து ஒட்டுறதுக்கு பாருங்கள். 1, 2 ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வேணும்னா, நம்ம அந்த ஸ்டெம் இல்லாத ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம அதாவது எங்கேயாவது கேப் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃப்ளவர் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம அந்த மூன் ஷேப்பில் மூன் வித் ஸ்டார் ஷேப்பில் கிளிப் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சென்டரில் ஒட்டிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஸுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு மூன் ஷேப்பில் ஒரு பீவேக்ஸ் ஷீட் கட் பண்ணி இதோட க்ரிப்காக நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு விருப்பமான கிளிப்பை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்று வந்து ஃப்ளவரோடு பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் வந்து நான் ஜஸ்ட் அப்படியே ஃப்ளவர் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.